மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நன்மையே பெருகி நலமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. குவெசிடியாஸ் ரொம்ப ஈஸிதான், காளான் சேர்த்த சுவை இதுதான். குவெசிடியாஸ் அதில் 2 எல் போட்டிருக்கிறாங்க, நான் அது சைலண்ட்டாக ஏதோ எப்படி இருந்தால் நாங்கள் சுவையில் ஜோராக இருந்தால் சரி. பாருங்கள். குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ் வந்து ஒரு மெக்சிகன் டிஷ் தான். இது வந்து நம்ம ஏற்கனவே நான் ஒரு சீசனில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் டொட்டியா எப்படி செய்கிறதுன்னு. அந்த டொட்டியா வச்சு இன்னொரு டிஷ் எப்படி செய்கிறதை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: காளான் 1/4 கப், டோர்ட்டிலா 2, சீஸ் துருவியது 1 கப், கொத்தமல்லி இலை 1/4 கப், அன்னாசி பழம் நறுக்கியது 1/4 கப், வெங்காயம் நறுக்கியது 1/4 கப், வெண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, கருப்பு ஆலிவ்ஸ் 2 மேஜைக்கரண்டி, ஆரிகேனோ அரை தேக்கரண்டி, மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி, ஆலிவ் எண்ணெய் 1 மேஜைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ காட்டுறேன். ஏற்கனவே நான் டொட்டிலா உங்களுக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு செய்ய நேரம் இல்லைன்னா கூட நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம், ரெடிமேடாக விற்கிது. இப்போ அதுக்கு நம்ம உள்ளுக்கு ஃபீலிங் வைக்க போகிறோம் முதல்ல. இப்போ அதுக்கு எப்படி செய்கிறன்றதை காட்டுறேன். பட்டர் கொஞ்சம், கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், இப்போ வெங்காயம், இதில் வெங்காயம் நிறையா நீங்கள் போனால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நல்லா கிளறணும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர், ஒரேகானோ, ட்ரை ஒரேகானோ. உங்களுக்கு ட்ரை ஒரேகானோ கிடைக்கலனாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு. மஷ்ரூம் வெங்காயம் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு தண்ணீர் விடும். இருந்தாலும் கொஞ்சம் அந்த பெப்பர்லாம் போட்டிருக்கோம்ல, அது நல்லா கொஞ்சம் வேகிறதுக்காக. பிளாக் ஆலிவ் அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதில் நறுக்கிய பைனாப்பிள், இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி. இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குன்றதுக்காக நான் போகிறேன். யூஸ்வலி வந்து மஷ்ரூம் கெசடியாவில் வந்து நான் போட மாட்டாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்றதை காட்டுறேன். ஓகே, இப்போ எப்படி நான் அந்த ஃபில்லிங் வைக்கிறதுன்னு காட்டுறேன். முதல்ல சொன்ன மாதிரி டொட்டிலா ரெடியாக இருக்குது. இதுக்கு செய்கிறதுக்கு 2 பீஸ் வேணும். முதல் பாட்டம் பீஸில் வந்து முதல்ல செஞ்சேன்ல மஷ்ரூம் வித் பைனாப்பிள், அதை வந்து நல்லா அதில் பரப்பி விட்ருங்க. இது பார்க்க போனால் கொஞ்சம் கொஞ்சம் பீட்சா மாதிரி, ஆனால் பீட்சா வந்து ஒன் லேயர் இருக்கும். இது மேலேயும் கீழேயும் டொட்டியா வச்சு நடுமத்தில் ஃபில்லிங் இருக்கும். சீஸ் நல்லா கொஞ்சம் தாராளமாக போடணும் இதுக்கு, ஏன்னா அது மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய போட்டுருங்க. இன்னொரு லேயர் டொட்டியாவை எடுத்து இது மேலே அழகாக வைக்கணும். வச்சுட்டு நேராக அவனில் வந்து ஒரு 180 டிகிரிஸில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மஷ்ரூம் கேசஜியா ரெடி. காளான் கேசஜியா செய்ய தேவையான பொருட்கள்: காளான் 1/4 கப்,
டோர்ட்டிலா 2, சீஸ் துருவியது 1 கப், கொத்தமல்லி இலை 1/4 கப், அன்னாசி பழம் நறுக்கியது 1/4 கப், வெங்காயம் நறுக்கியது 1/4 கப், வெண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, கருப்பு ஆலிவ்ஸ் 2 மேஜைக்கரண்டி, ஆரிகேனோ அரை தேக்கரண்டி, மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி, ஆலிவ் எண்ணெய் 1 மேஜைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. காளான் கேசஜியா செய்முறை: ஒரு கடாயில் வெண்ணெய் மற்றும் ஆலிவ் எண்ணெயை சூடாக்கி அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் நறுக்கிய காளான் சேர்த்து சிறிது நேரம் வரை வதக்கவும். பிறகு அதில் தேவையான அளவு உப்பு, மிளகுப் பொடி, ஆரிகேனோ ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அதில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் கருப்பு ஆலிவ்ஸ், நறுக்கிய அன்னாசிப்பழத் துண்டுகள் இரண்டையும் சேர்த்து 2 நிமிடம் வரை வதக்கவும். வதங்கியதும் அதில் நறுக்கிய கொத்தமல்லி இலையை சேர்த்து நன்றாக கலக்கவும். ஒரு தட்டில் டார்ட்டிலா, வதக்கிய கலவை, துருவிய சீஸ் ஆகியவற்றை சேர்த்து அதன் மேல் மற்றொரு டார்ட்டிலாவை வைத்து மூடிக்கொள்ளவும். பிறகு அதை அவனில் 180 டிகிரி சென்டிகிரேடில் 5 to 20 நிமிடம் வரை சீஸ் உருகும் வரை வைத்தெடுத்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாப்பிடவும். காளான் கேசஜியா தயார்.